விஷமற்ற பாம்புகளின் வினோத நடத்தைகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பாம்புக்கு பயப்படாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது இல்லையா? பாம்புகள் தீண்டினால் மரணம் நேரும் என்கின்ற அச்சம் காரணமாகவே மனிதர்களுக்கு பாம்பு என்று சொன்னாலே நடுக்கம். ஆனால் எல்லா பாம்புகளும் விஷமுள்ளவை அல்ல. அதாவது நிலத்துல வாழும் பெரும்பான்மையான பாம்புகள் விஷமற்றவையா தான் இருக்கிறது. அவற்றின் வினோதமான விந்தை நடத்தைகளை பற்றி தான் நாங்க இன்னைக்கு பதிவுல பார்க்கலாம் வாங்க. அதாவது பாத்தீங்கன்னா விஷமற்ற சில பாம்புகள் விஷப்பாம்புகளை போலதான் தங்களை வேட்டையாட வருபவர்களிடம் இருந்து தங்களை காத்து கொள்றதுக்காகத்தான் அது நடிக்கிறதாம். இவை பார்த்தீங்கன்னா தங்கள் தலையையும் உடலையும் தட்டை ஆக்கி வாழை அதிர்வுற செய்கிறது. எலிப்பாம்புகள் இந்த முறையை தான் கையாளுகிறதா. சில பாம்புகள் தங்கள் இரையை பிடிக்க ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறதா. அவை பள்ளிகள் மற்றது பறவைகளை போலவே தங்கள் வாழ் பகுதிகளை அசைக்கிறதா. அதை புழு என்று தவறாக புரிந்து கொண்டு அருகில் வரக்கூடிய ஜீவராசிகளான தவளை போன்றவற்றை பிடித்து உண்ணுகிறது. அதாவது விஷமுள்ள பாம்புகளை போலவே விஷமற்ற பாம்புகளும் தங்களை தம் சுற்றுப்புறங்களுடன் மறைத்து கொள்கிறது. செடி கொடிகள் அதுக்கு பின்னால் பதுங்கி இருந்தால் தங்கள் உருவத்தை மறைத்து கொள்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அருகில் வரக்கூடிய இரையை பிடித்து தின்கிறது. நீண்ட நேரம் அசையாமல் தங்கள் இரை அருகே வரும் வரை காத்திருக்குமாம். சில பாம்புகள் இரையை பிடிக்க பல மணி நேரம் வரை கூட காத்திருக்கும்னு சொல்லப்படுகிறது. பாம்புகள் நெகிழ்வான தாடைகள் மற்றும் மண்டை ஓடுகளை கொண்டுள்ளது. ஆனால் அவற்றால் இரையை முழுவதுமாக விழுங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பாம்புகளுக்கு காதுகள் இல்லை என்றாலும் அவற்றின் தாடைகள் மற்றும் எலும்புகள் வழியாக ஒளி அதிர்வுகளை கேட்க முடியும். பாம்புகள் காற்றிலும் தரையிலும் உள்ள வாசனைகளை ருசி பார்க்க தங்கள் முட்கரண்டி போன்ற நாக்குகளை பயன்படுத்துகிறதாம். பெரும்பான்மையான விஷமற்ற பாம்புகள் முட்டையிடும் தன்மை கொண்டவை. விஷமற்ற பாம்புகளின் தலை பொதுவாக குறுகியதாகவும் நீளமாகவும் இருக்கும். இவை பிரகாசமான தோற்றத்தில் இருக்காது. விஷமற்ற பாம்புகளுக்கு பொதுவாக பற்கள் இருக்காது. விதிவிலக்காக சில பாம்புகளுக்கு மட்டும்தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக மலைப்பாம்புகள் விஷமற்றவையாக தான் இருக்கிறது இல்லையா. ஆனால் அவற்றுக்கு பற்கள் வரிசையாக இருக்கும். இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விஷமற்ற பாம்புகளின் வினோத நடத்தைகளை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்த்துருந்தோம். இந்த கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் மற்றொரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.